என்னங்க யோசனை? 1000 ரூபா தானுங்க. பட்டு வெஸ்டி, ஜிப்பா, கழுத்தில் மைனர் செயின், கையில் பிரேஸ்லெட்டு, நிறைய மோதிரம் போட்டுக்கிட்டு வர்ற பணக்காரர் தான் உங்களுக்கு நல்லா தெரியுமில்லங்க. அவர்கிட்ட கேட்டு பாருங்களேன், அவர் ரொம்ப நல்லவராக தெரிகிறாருங்க அப்படின்னாருங்க மனைவி. ஓகே சொன்னவர் நேராக அவர்கிட்ட போய் கேட்டாருங்க. தம்பி, என்கிட்ட இப்போ கேஷ் இல்லையாப்பா அப்படின்னாரு. அண்ணே, ரொம்ப அவசர தேவை, உங்கள் ஒரு மோதிரத்தை கொடுத்தீங்கன்னா அடகு வச்சு பணம் வாங்கிக்கிறேன், ஒரே மாதத்தில் திருப்பி கொடுத்துட்றேனே அப்படின்னு கெஞ்சினாருங்க. கொஞ்சம் யோசித்த பணக்காரரு ஒரு மோதிரத்தை கலட்டி கொடுத்துட்டு போயிட்டாருங்க. ஹேப்பியாக அடை கடைக்கு போனார். கடைக்காரன் பார்த்துட்டு, இது தங்க மோதிரமே இல்லை, டூப்ளிகேட், இதை வச்சுக்கிட்டு 10 பைசா கூட தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப அவமானமாக போச்சுங்க அவருக்கு. என்னம்மா இது அநியாயமாக இருக்குது, இவங்கிட்ட ஒன்றுமே இல்லை, பெரிய பணக்காரன் மாதிரி பந்தா பண்ணுறான், அவங்கிட்ட பணம் கொட்டி கிடக்கு, ஒன்றுமே இல்லைன்னு பஞ்சப்பாட்டு பாடுறேன், நல்லா நடிக்கிறாங்க அம்மா அப்படின்னு மனைவிட்டு சொன்னாருங்க. ஆமாங்க, இன்றைக்கி மனுஷங்க இப்படி தானுங்க இருக்காங்க. நீதிமொழிகள் 13:7 ஒன்றுமில்லாத இருக்க தன்னை செல்வந்தனாக பாராட்டுகிறவனும் உண்டு, மிகுந்த செல்வம் இருக்க தன்னை தரித்திரனாக பாராட்டுகிறவனும் உண்டுன்னு பைபிளே சொல்லியிருக்குங்க. அதனால் பந்தாவும் ஆகாது, பஞ்சப்பாட்டும் கூடாது ஃப்ரெண்ட்ஸ். பை.